departure of their flight RC439 to Madras. Passengers are requested to keep their boarding passes ready and proceed to the aircraft. Indian Airlines के उड़ान IC439 जो मद्रास जा रही है, अब जाने के लिए तैयार है। यात्रियों से निवेदन है कि एक मिनट। अपने boarding passes ओके सर, थैंक यू। एक्सक्यूज मी, यस, कहाँ जा रहे हो? हेलीकॉप्टर हैंगर में। क्या काम है? एक कैप्टन अर्जुन का उसे देना है। जरा देखो। You wait here. I want to verify this passport. ओके सर। Abdul Khadir. Passport number J965258. Get me the details, please. சூப்பர் வேன், டாப் டக்கர், பிரமாதமா இருக்கு. உன் பழைய மாருதிக்கார என்னப்பா பண்ண? ஒரு சேட்டுக்கு வித்துட்டேன். வித்துட்டியா இல்ல கடன் பாக்கிக்கா அவனே எடுத்துட்டானா? சேட்டுக்கு வித்துட்டேன். மேற்கொண்டு கொஞ்சம் பணம் போட்டு புதுசா வண்டியை புக் பண்ணி எடுத்தேன். உனக்கு ஏதுப்பா இவ்வளவு பணம்? லாட்டரி ஏதாச்சும் விழுந்துச்சா? விழுந்த மாதிரி தான். எங்க மீனுவை காணோம்? ஆமா, ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணேன்னு சொன்னா. வா உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஹோட்டலுப்பா. குதிரை இல்லாம வண்டி இருக்கிறத சொல்லல. நம்ம ஊர் சாப்பாடு இங்க மேல ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும்னு சொல்ல வந்தேன். என்ன ஆளை பார்த்து இடப்படாத, எனக்கு இதெல்லாம் பத்தாது. குடிச்சிட்டு சாப்பிடுப்பா. ஓசிட்டு கிடைக்குது நிச்சயத்துக்கு சாப்பிட்டு நம்மள போண்டி ஆக்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களை ஒரு வழி பண்ணாம விட போறது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, will you please come with me? எதுக்கு சார்? சாரி, அதை இங்க வச்சு சொல்ல முடியாது, கொஞ்சம் வரீங்களா? மினிஸ்டர் கூப்பிட்டு போறப்பா, போய் என்னன்னு கேட்டோம். சரி, எனக்கா வெயிட் பண்ண வேண்டாம். பில்ல வேணாம் வேணாம் வேணாம், என்கிட்ட காசு இருக்கு. யூ கோ அஹெட். குட் லக். தேங்க் யூ. வரப்பா. வாங்க சார். குரு, என்ன வேணாலும் சாப்பிடு. தேங்க் யூ. சார், நான் என் வண்டியில் வந்துட்டுமா? வேணாம், இதுலயே போலாம். ஏய், பின்னால உட்காரு. மினிஸ்டர் ஜிகே வீட்டுக்கு தானே போறோம்? இல்ல, உன் மாமியார் வீட்டுக்கு. பின்னால உட்கார்றா. நீச்சே என்ன சார் இது? நீச்சே பேக். வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ்? சார், சார், சார். ஏய், எதுக்கு கேக்குறீங்க? சார், ஐ அம் பைலட் ஆபீசர் சார். இந்த பாஸ்போர்ட்ல இருக்கிறவன உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். இவன் தான் ரொம்ப நாளா தேடப்பட்டு வர தீவிரவாதி காதர். உனக்கு அந்த தீவிரவாதிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்மந்தம் இல்லை சார். உண்மையா சொல்லு, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார். அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல யாரெல்லாம் கூட்டிட்டு வந்த? சார், யாரும் எனக்கு தெரியாது. சொல்லு. சொல்லு.
क्या बात है साहब? सर्च। सर प्लीज टेल मी क्या बात है? புரியல? வீட்டை சோதனை பண்றோம். எதுக்காக சார்? அது போ தெரியும். ऊपर चेक करो सर. சார் இப்ப மகன் எங்க இருக்கா? அவனுக்கு என்ன ஆச்சு? தயவு செய்து சொல்லுங்க சார். सर कुछ नहीं मिला साहब. उधर भी कुछ नहीं मिला सर. ये किसका रिवॉल्वर है? बोल. कम ऑन टेल मी. बोलो. और इसमें किसका रुपया है? कम ऑन टेल मी. सतीश सर. जी साहब. क्या है? ये दोनों उसके कमरे से मिला है साहब. नीचे लेके आओ. ठीक है साहब. இது அர்ஜுன் அப்பாவோட ரிவால்வர். இதுக்கு லைசென்ஸ் இருக்கு. கம் லெட்ஸ் கோ. சார் நான் சொல்றது கேளுங்க சார். உங்களுக்கு என்ன சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது இல்ல சார். அன்னைக்கு அர்ஜுன் கிட்ட அந்த பணத்தை பத்தி கேட்டப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டான். மக என்னை ஏமாத்திட்டா. சொல்லு. 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 Stop it! பயங்கரவாதிகளை கடத்திட்டு வந்ததுக்காக உனக்கு கிடைச்ச பணம் தானே இது? இல்ல சார். பின்ன யார் கொடுத்தா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டு கொடுத்தேன் சார். No, I don't believe it. நீ போயிட்டு வந்த ஹெலிகாப்டர்ல இந்த பர்ஸ் வந்ததே, அது எப்படி? எனக்கு தெரியாது சார். இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல உங்கூட வந்தது யாரு? அவங்க எல்லாம் டூரிஸ்டா வந்தாங்க சார். டூரிஸ்டா? எங்கேருந்து வந்தாங்க? நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிரைவேட்டா டூரிஸ்ட் அழைச்சிட்டு போயிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? யார் சொல்லி அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு வந்த? Come on, tell me. அது झूठ बोल रहा है साला. சார் இவங்கிட்ட இப்படி கேட்டா பதில் வராது. இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். Believe me. கையை அவுத்து விடுங்க. சார். Do it. எஸ் சார். அர்ஜுன், நீ நிரபராதியா இருக்கலாம். உண்மையிலேயே இந்த விஷயத்தை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம். ஆனா நீ ஹெலிகாப்டர் அழைச்சிட்டு வந்தவங்க பயங்கரவாதிங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனாலதான் கேட்கிறேன், உண்மையை சொல்லு. அவங்களை கடத்திட்டு வர சொன்னது யாரு? இதோ பாரு அர்ஜுன், மனசார உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் கேட்கிறேன். ப்ளீஸ் டெல் மீ தி ட்ரூத். உன் மனசுல என்ன இருந்தாலும் மறைக்காம சொல்லு. அது பயங்கரவாதிகள்னால கடத்திக்கிட்டு போகப்பட்ட ஒரு பொண்ணை திரும்ப கூட்டிக்கிட்டு வரதுக்காக ஒரு பிரைவேட் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம் சார். திரும்ப வரும்போது அந்த பொண்ணு கூட 3 பேர் கூட வந்தாங்க. அந்த பொண்ணை தவிர
மத்த 3 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். அந்த பொண்ணு யாரு? அது யார் அந்த பொண்ணு? அது come on tell me. அது மினிஸ்டர் ஜி கிருஷ்ணமூர்த்தியோட மகன். நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போய் சொல்ற? இல்ல சார். மினிஸ்டர் மகங்கிற பின்னையே அந்த உண்மையை முதல்லயே சொல்லல? இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி மினிஸ்டர் என்கிட்ட பணத்தை கொடுத்து பொண்ணை கூட்டிக்கிட்டு வர சொன்னார். அப்ப அந்த பொண்ணோட 3 பேர் வந்தாங்க. யாருன்னு கேட்டதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சார், சமுதாயத்துல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறவரோட பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு, நான் ஏதாவது சொல்ல போக அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்லாம மறைச்சேன். என்ன, எனக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கு சார். நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? நீங்க வேணா மினிஸ்டர் கிட்ட கேட்டு பாருங்க. மிஸ்டர் வர்மா, மினிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி வீட்டுல இருக்காரா ஆபீஸ்ல இருக்காரா விசாரிங்க. நான்சென்ஸ். என்னையா இது கட்டுக்கதை? என் மகளையாவது யாராவது கிட்னாப் பண்றதாவது? நீ அவளை காப்பாத்தினியா? நான் அதுக்காக உனக்கு பணம் கொடுத்தனா? என்ன நீ யார்கிட்ட என்ன பேசுற? சார், நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நடந்ததை சொன்னா உங்களுக்கு வேணும்னா அவமானமா இருக்கலாம். ஆனா சொல்லலைன்னா அதை விட பெரிய ஆபத்தில் நான் மாட்டிக்கும் சார். சார், நானும் உண்மைகளை மறைக்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டேன். ஆனா இவங்களுடைய கொடுமைகளை தாங்க முடியாம எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா போச்சு. சார், இப்ப நீங்க என்ன காப்பாத்தலைன்னா பயங்கரவாதிகளை கடத்திக்கிட்டு வந்த குற்றத்துக்காக பாதுகாப்பு சட்டப்படி என்ன பல வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. சார், எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கு என்னை விட்ட வேற யாருமே இல்லை சார். உன்னால பெரிய தொந்தரவா போச்சே. சச்சே, வர வர மந்திரிகளை பத்தி யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பேசலாங்கிற நிலைமை ஆயி போச்சே. மிஸ்டர் கிருஷ்ணா சார், ஒண்ணு இவன் ஃப்ராடா இருக்கணும், இல்ல பைத்தியக்காரனா இருக்கணும். இவன் பேச்செல்லாம் கேட்டு ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? சார், என்ன சார்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. Come on, take him away. எஸ் சார். வர்மா, come on, move. சார், தயவு செஞ்சு உங்க பொண்ணை வர சொல்லுங்க. எதுக்காக? நான் அவங்க கிட்ட வச்சு பேசணும். எதுக்காக அவகிட்ட பேசணும்? முடியாது. டாடி, என்னம்மா? என்னம்மா? எங்க காலேஜ் டேக்கு நீங்க தலைமை தாங்கணும்ப்பா. அதுக்காக உங்களை பார்க்க பிரின்சிபல் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. இதுதான் என்னுடைய ஒரே மக ரத்னா கிருஷ்ணமூர்த்தி. நல்லா பார், எவ்வளவுதான் நீ காப்பாத்தினியா? நல்ல வேடிக்கையா இருக்குமா? உன்னை யாரோ கடத்திட்டு போனாங்களாம். சினிமால எல்லாம் காட்டுவாங்களே, அதே போல இந்த ஹீரோ தான் உன்னை காப்பாத்திட்டு வந்தானா.